திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற பேரை திராவிட நாடக கம்பெனி அப்படின்னு வேணா மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 13 நாளா போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை அந்த இடத்துல இருந்து காட்டுமிராண்டித்தனமாக அடிச்சு விரட்டிட்டு இப்பொழுது அந்த மக்கள் எங்களுடைய ஸ்கீமுக்கு ஆதரவாக இருக்காங்க, அதனால பேரணிலாம் போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை இன்னைக்கு அரங்கேற்றி இருக்காங்க. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா தலைமையில சில துப்புரவு பணியாளர்கள் ஒரு பேரணியை மேற்கொள்றாங்க. அந்த பேரணி எதுக்காக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 13 நாளா போராடிட்டு இருந்த இந்த தொழிலாளர்களை இரவோடு இரவாக அங்கிருந்து காட்டுமிராண்டித்தனமாக அப்புறப்படுத்துறாங்க. அடுத்த நாள் சில திட்டங்களை அறிவிக்குது தமிழ்நாடு அரசு. அதாவது வீடு இல்லாத துப்புரவு பணியாளர்களுக்கு வீடு கட்டி தரப்படும், அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு செஞ்சு கொடுக்குறோம், காலை உணவு அவங்களுக்கு வழங்க போறோம், இப்படின்னு நிறைய ஒரு 6 திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகி இந்த அரசாங்கமும் அதுக்கப்புறம் இந்த ராம்கி அப்படின்ற நிறுவனமும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அதனால நாங்க ஒரு பேரணி போறோம் அப்படின்னு காலையில அந்த மக்கள் பேரணி வந்திருக்காங்க. அதற்கு தலைமை யாருன்னு கேட்டீங்கன்னா சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும். இப்படியாக ஒரு கேலி கூத்து, ஒரு மோசமான ஒரு நாடகம் இன்னைக்கு காலைல அரங்கேறி இருக்கு. எவ்வளவோ படிச்சு மக்கள் முன்னேறிட்டு எங்கெங்கயோ என்னென்னத்தையோ பார்த்து கத்துக்கிட்டு இருக்கான். உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸை மனுஷன் கத்துக்கிட்டு இருக்கும்பொழுது இவங்க என்னென்னத்தை கத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. இன்னும் 80s 90sல இருக்கக்கூடிய அந்த வித்தைகளை கொண்டு அந்த நாடகத்தை கொண்டு இன்னும் அரங்கேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னே பாத்துக்கலாம். இந்த பொறி இன்னுமாடா நமுத்து போகாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த பொறி இன்னும் நமுத்து போகாம திமுக 70களில் 80களில் 90களில் பண்ணுச்சுல ஒரு பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸை இன்னைக்கு பண்ணா மக்கள் ஆஹா பரவாயில்லையே, அந்த தூய்மை பணியாளர்களே திமுக அரசுக்கு ஆதரவா நடைபயணம் போறாங்களே, இதுதான்டா திமுக, இதுதான்டா திராவிடம், இதுதான்டா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சேகர் பாபு அவர்களுடைய அந்த துடிப்பான மூளையில உதிச்ச ஒரு யோசனைன்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இன்னைக்கு அதை அரங்கேற்றிருக்காங்க. இது சமூக வலைதளங்கள்ல இப்பொழுது மிகப்பெரிய கேலி கூத்த ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்கு எதிராக பலரும் இந்த சம்பவத்தை கோட் பண்ணி கடுமையாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராம்கி நிறுவனம் சூப்பரான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரணியில தொழிலாளர்கள் சிலர் துப்புரவு பணியாளர்கள் சிலர் சொல்றாங்க. அதை யாரு சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அந்த போர்டு எடுத்துட்டு வராங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த போர்டை மடக்கி அது மறைவா போயிட்டு ஏதோ சொல்றாங்க அந்த பணியாளர்கிட்ட. அந்த பணியாளர்கள் இருங்க நாங்க பிரஸ் மீட்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல ஆஹா ராம்கி போன்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, ராம்கி போன்ற நிறுவனம்லாம் நான் பார்த்ததே கிடையாது, சிறப்பான நிறுவனம். அதே போல ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான திட்டங்களை எங்களுக்கு அறிவிச்சிருக்காரு, மருத்துவ காப்பீடு, காலை உணவு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க, கடன்ல தள்ளுபடி பண்றாங்க, சூப்பரான நிறுவனம், சூப்பரான அரசு, இதை விட எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆரோக்கிய விளம்பரத்துல வரும்ல, காலையில எழுந்த உடனே பால், இயற்கையான காத்து, இதை விட எங்களுக்கு என்ன வேணும் அப்படி அந்த மாதிரி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராம்கி நிறுவனத்துக்கு ஏன் திமுக அரசு இவ்வளவு முட்டு கொடுக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா ராம்கி நிறுவனத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப மட்டமான நிறுவனமா இருக்கு. அது சரி, நல்ல நிறுவனம், நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க, நல்லா முன்னாடி வேலை செஞ்ச இடங்கள்லாம் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த நிறுவனம் வேலை செஞ்ச எல்லா இடத்துலையுமே மட்டமான பேரவான நிறுவனம், பல இடங்கள்ல அபராதங்கள் விதிக்கப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு திமுக அரசு ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க, இந்த பணியாளர்களை வச்சு பேச வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்லாம் தெரியல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் 2021-23 வரை 2021 23 வரை தடை விதிக்கிறாங்க அந்த ராம்கி நிறுவனத்துக்கு. அதாவது சரியாக அவங்க அந்த அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் கையாளல, அதுக்கான விஷயங்கள்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மாதங்கள் தடை விதிக்கிறாங்க வேர்ல்டு பேங்க். அப்படியே நம்ம இந்தியாக்குள்ள வந்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் பீரோ ஒரு அபராதம் விதிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு விதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியாக அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இவங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 லட்ச ரூபா அபராதத்தை விதிக்கிறாங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ இப்படி இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டிலுமே இதற்கு முன்பாக
பலமுறை வந்து அந்த ராம்கி நிறுவனம் அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தடை விதிக்கப்பட்டிருக்கு, அந்த ஒப்பந்தங்கள் ரத்து பண்ணப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள் வந்து அந்த ராம்கி நிறுவனத்துக்கு மேல இருக்கு. ஸோ இப்படி அப்பட்டமாக முறைகேடு செய்யக்கூடிய, விதிமீறல் செய்யக்கூடிய நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் ரெக்கார்டு வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல அந்த நிறுவனம் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு திமுக ஏன் இவ்வளவு மும்முரம் காட்டுறாங்க? ஒன்னும் புரியலையே. ஏன் இவ்வளவு மும்முரம் காட்டுறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல இல்ல உங்களுக்கு? இந்த நிறுவனம் தான் இப்போ வந்து சிறப்பான நிறுவனம். இந்த நிறுவனத்தை விட்டா இந்த தொழில் செய்ய வேற நிறுவனமே கிடையாது இங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுகவினுடைய ஊப்பிகள்லாம் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சேனல்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏங்க தனியார் நிறுவனம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க சூப்பரா பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ தனியார் நிறுவனம் வந்தா பண்றாங்க பண்ணல அப்படின்றது வேற. ஆனா 2-3 நாளைக்கு முன்னாடி சோசியலிச கியூபாவை காப்பாற்றுவோம் அப்படின்ற அந்த மீட்டிங்ல நான் வந்து பாதி கம்யூனிஸ்ட், என் பேரே ஸ்டாலின் தான் அப்படின்னு பேசின ஸ்டாலின் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, தனியார் நிறுவனம் போல ஒரு நிறுவனம் இருக்குமாங்க, அவங்க கட்சிக்காரன் விட்டு பேச வைக்கிறாங்க. தனியார் நிறுவனம் போல ஒரு நிறுவனம் இருக்குமா, அந்த நிறுவனத்தை விட்டா இதை சிறப்பா யாரால செய்ய முடியும் அப்படின்லாம் வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. ராம்கி நிறுவனம் போல ஒரு நிறுவனமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு திமுக போய் நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க பாதி கம்யூனிஸ்ட், என் பேரே ஸ்டாலின் தான் அப்படின்னு டைலாக்லாம் வந்து பேசுவார். ஏன்னா படத்தில் நடிச்சிருக்காருல ஸ்டாலின் அவர்கள், அதனால வந்து சிறப்பான டைலாக்லாம் வந்து பேசுவார். ஸோ இப்படியா தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இந்த நாடக கம்பெனி, இந்த நாடகம்லாம் வந்து ஒரு பக்கம் அரங்கேற்றிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்லாம் இவங்க அறிவிச்சாங்க இல்லையா, நேற்று வந்து ஒரு 6 திட்டங்கள் வந்து அறிவிச்சாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு 6 திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆல்ரெடி அதெல்லாம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2022-23 காலகட்டத்தையே வந்து 110 கோடியை ஒதுக்கி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை வந்து இந்திய அரசு வந்து அறிவிச்சாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற திட்டத்தை திரும்ப கொண்டு வந்து அறிவிச்சு பாத்தீங்கன்னா நாங்க செய்ய போறோம் பாத்தீங்களா, செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு புதுசா ஏதோ அறிவிக்கிற மாதிரி ஒரு 6 திட்டம் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த வீடு கட்டுற திட்டம்லாம் வந்து ஆல்ரெடி 22-23 காலகட்டத்திலே 110 கோடி ஒதுக்கி கிட்டத்தட்ட பல வீடுகள் வந்து அது மூலியமாக கட்டி கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்றதான் டேட்டா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்படி இருக்கும் சூழல்ல இது ஏதோ புது ஸ்கீம் போல இந்த போராட்டத்துக்கு பிறகு நாங்க அறிவிக்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கு திமுக அரசு. அதே போல வந்து நிறைய திட்டங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய திட்டங்களை தான் இவங்க வந்து நாங்க புதுசா அறிவிச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் பாருங்க சீரிய திட்டம் பாருங்க அப்படின்லாம் வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டங்களை பார்த்து பூரித்து போன மகிழ்ந்த வந்து அந்த தொழிலாளர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களே போய் டைரக்டா மீட் பண்ணிட்டாங்க. ஐயா, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நாங்க உலகத்திலே பார்த்தது இல்லையா, அவ்வளோ திறமையான சூப்பரான கொஞ்சம் கூட வந்து பிளாக் மார்க்கே இல்லாத சூப்பரான முதலமைச்சரையா நீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்டாலின் அவர்களே மீட் பண்ணிட்டாங்க. கூட வந்து மேயர் பிரியா இருக்காங்க, சேகர் பாபு இருக்காங்க, கே நேரு அவர்கள் இருக்காங்க. கே நேரு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் வரமாட்டார், இதுக்கெல்லாம் கரெக்டா வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தொழிலாளர்கள் போய் மீட் பண்ணியிருக்காங்க. என்ன நாடக கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க? கட்சி நடத்துறீங்களா, ஆட்சி நடத்துறீங்களா, நாடக கம்பெனி நடத்துறீங்களா? என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டீங்களா மக்களை? நேற்று அந்த மக்களை அடிச்சு துரத்தி அவனை காட்டு முன்னாடி தினமா தூக்கி எங்கெங்கயோ போட்டு இன்னைக்கு காலைல அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல உணவு எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அமைச்சர்ல இருந்து மேயர்ல இருந்து துணை மேயர் இருந்து உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. இல்ல தூய்மை பணியாளர்கள் இல்ல மொத்தமாவே மக்கள் முட்டாள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க அவ்வளோ பெரிய ஹைக்யூ உள்ள ஒரு மனிதர்களா நீங்க? ஒருத்தனும் ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டான், கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம் வச்சிங்களேன், மக்கள் மிரண்டுருவான், சூப்பரா திமுக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு இந்த புகழ் மாலையை போட்டுருவானா? இல்ல எந்த அளவுக்கு மக்களை நீங்க முட்டாள் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகள் நீங்க செய்வீங்க. அப்போ உங்களுடைய புத்தி எப்படின்னா, உங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னா, மக்கள் எவனுமே வந்து புத்திசாலி கிடையாது, நம்ம தான் புத்திசாலி. கேட்டா நாங்க பகுத்தறிவு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நாடகங்களை பண்ணிட்டு அதை மக்கள் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க பத்தியா? அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. சூப்பரான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தேன்மொழி அப்படின்றவங்க தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்க தொடுத்தாங்க உயர்நீதிமன்றத்துல. அப்போவே வந்து நான் வீடியோல சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த தேன்மொழியோடைய பின்புலத்தை நம்ம வந்து கண்டிப்பாக தேடி பார்க்கணும். இது எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூடாரத்துல தான் போய் முடியும், அறிவாலயத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி அப்போதே வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுமே நம்ம வீடியோல வந்து பதிவு பண்ணியிருந்தோம்.
இந்த தேன்மொழி அப்படின்றவங்க வந்து திமுகவுடைய மகளிர் அணி துணை அமைப்பாளராம். இவங்களுடைய கணவருமே வந்து ஒரு பொறுப்புல இருக்காரு, திமுகவுடைய ஒரு பொறுப்புல இருக்காரு. இவங்க வந்து தனம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தான் தொடங்கி வச்சிருந்தார். அது அந்த பகுதின்னு நினைக்கிறேன், துறைமுகம் அந்த பகுதியில வந்து ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. அது வந்து இலவச கணினி பயிற்சி மையம் இதெல்லாம் வந்து பண்றதுக்கான ஒரு இலவச ஒரு ஒரு ஸ்கீம் மாதிரி மக்களுக்காக தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரஸ்ட் மூலியமாக தொடங்கி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ட்ரஸ்ட் நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தேன்மொழி. இந்த தேன்மொழி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தொண்டரணி, அதாவது திமுகவுடைய மகளிர் அணியினுடைய துணை அமைப்பாளர். இவங்க வந்து சேகர் பாபுவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, சேகர் பாபுவுக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்மணி தான் இந்த தேன்மொழி அப்படின்றவங்க. ஸோ புள்ளியும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த வேலையை திமுக மிக சிறப்பாக செஞ்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்து அவங்க ஆளுலே போய் கேச போட வச்சுட்டு, இந்த பக்கம் அவங்க ஆட்கள் அதாவது காவல்துறையை வச்சு அந்த மக்களை அடிச்சு காட்டு முன்னாடி தினமா தூக்கி வந்து போட்டு, இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கு ஸ்கீம் அறிவிக்கிறோம், உணவு அறிவிக்கிறோம், அந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு ஒரு பக்கம் பேரணியும் நடத்திட்டு, ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களையும் மீட் பண்ண வச்சுட்டு, எப்பா 1967 திமுக ஆட்சி பிடிக்குது. இவ்வளோ ஆண்டுகள் வந்து ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக வந்து ஆட்சியில் இருந்தது இல்லை. அதாவது மாறி மாறி வந்து இவ்வளோ காலம் வந்து ஒரு மாநில கட்சி உயிர்ப்போடு இருக்கு அப்படின்னா அது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் கூட வந்து பேசியிருந்தாரு நினைக்கிறேன் ஒரு மேடையில. அதாவது நாணய வெளியீட்டு விழா மேடைன்னு நினைக்கிறேன், கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழா மேடை, அந்த மேடையில் கூட பேசியிருந்தார். ஒரு திராவிட கட்சி இவ்வளவு காலம் வந்து உயிர்ப்போடு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஏன் ஒரு அந்த திமுக அப்படின்ற ஒரு திராவிட கட்சி மட்டும் இவ்வளவு உயிர்ப்போடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பித்தலாட்டங்கள் வந்து பண்றாங்க. அது பின்னாடி வந்து இவ்வளவு வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சும்மா வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் மட்டும் செஞ்சுட்டு அது ஒண்ணும் செய்யல, அப்படி ஏதாவது 2-3 செஞ்சுட்டு மட்டுமே வந்து ஒரு கட்சியினால இவ்வளவு காலங்கள் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இப்படி பின்னாடி பல்வேறு உள்ளரசியல் முறைகேடுகள், கீழ்த்தரமான வேலைகள், இது எல்லாமே செஞ்சுதான் ஒரு கட்சியினால இவ்வளவு தூரம் வந்து தாக்கு பிடிக்க முடியும். அந்த வகையில திராவிட நாடக கம்பெனி அந்த வேலையை மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இதன் மூலியமாக நமக்கு மிக சிறப்பாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த தனம் ட்ரஸ்ட் தேன்மொழி மூலியமாக போய் கேச போட்டு அந்த மக்களை அங்க வந்து அடிச்சு துரத்திட்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஸ்கீம் அறிவிச்சுட்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு பேரணி நடத்திட்டு, இன்னொரு பக்கம் ஸ்டாலினை மீட் பண்ண வச்சுட்டு அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றல. அல்டிமேட் என்ன? அந்த மக்கள் வச்சது என்ன அல்டிமேட்? எங்களுடைய சம்பளம் குறைக்க கூடாது, அதுதான் அல்டிமேட் அவங்களுக்கு. ஆனா அதை மட்டும் கை வைக்கல. எங்களை தனியார் கிட்ட கொடுக்க கூடாது, அதை கை வைக்கல. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டான். அதான்டா திமுக. திமுக காரனா சாதாரணமா வரல, இவ்வளவு வேலைகள் செஞ்சுதான்டா ஒரு திமுக காரன் வரான் அப்படின்னு வந்து இதன் மூலியமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. என்னன்னா வருத்தம் என்னன்னா, இவ்வளோ மட்டமாக மக்களை வந்து திமுக நினைக்குது. அவன் புத்தி இல்லாத நாய்ங்க அப்படின்னு நினைக்கிறான் அவன். ஆனா மக்கள் திரும்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா போய் அங்கதான் குத்துவான். இறுதியாக ஒரு கருத்தை மட்டும் நம்ம பதிவு பண்ணிடுறோம். ஒரு கோரிக்கை தான், ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிடுறோம். ஐயா கூலி படம் பார்த்து ரிவ்யூ போட்டீங்க இல்லையா, அதே போல வந்து ஜனநாயகம் படம் வருதுங்க ஐயா, அதை பார்த்து ரிவ்யூ போட்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு சமூக நீதி ஆட்சியாக இது இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு முழக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு மட்டும்தான் நான் ரிவ்யூ போடுவேன், விஜய்க்கு போட மாட்டேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் சமூக நீதி. அதனால கூலி படத்துக்கு எப்படி ரிவ்யூ போட்டீங்களோ அதே போல ஜனநாயகன் படத்துக்கும் நீங்க ரிவ்யூ போட்டே ஆகணும். அடுத்து அஜித் படம் என்ன வருதுன்னா அதுக்கும் நீங்க ரிவ்யூ போட்டே ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றதுதான் சமூக நீதி, திராவிட மாடல். ஸோ அதை மட்டும், மற்றதுதான் உங்களால முடியாதியா, அதுக்கு துப்பு இல்லை திமுகவுக்கு. சரி, இதை மட்டுமாச்சு நீங்க இந்த ரிவ்யூ மட்டுமாச்சு கொஞ்சம் போட்டு பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு தாழ்மையான கோரிக்கையை நம்ம முன் வச்சுக்கிறோம். நன்றி.